ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஆட்டுக்கறியில் குழம்பு, வறுவல், கூடவே பார்த்திங்கன்னா ஆட்டு ரத்த பொரியல், அதுக்கப்புறமா ஆட்டுக்குடல் கிரேவி, இதெல்லாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்ப ஸ்பெஷலாக பிரியாணியும் செய்ய போகிறோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தாங்க செய்ய போகிறோம். அதிகமான டைம் எடுக்காமல் சும்மா டக்குன்னு நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றத பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகமாக சமைக்கிறதுனால நான் மட்டும் சமைக்க போகிறதில்லங்க, ஃபேமிலியாக சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். கறி வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கறி குழம்புக்கு, வறுவலுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இதெல்லாம் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுங்க. இதில் பார்த்திங்கன்னா தேங்காயும் தக்காளியும் எடுத்து வச்சுக்கிறேங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 4 தேங்காய் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், திருவி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ தக்காளிங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. கறி வந்தாச்சுங்க. கறியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. கறியும் போட்டியும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. அடுத்ததாக வாங்க மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. சிம்பிளாகவே செஞ்சிடலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு வதங்கும் போதே பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கறி சேர்த்துக்கலாங்க. கறி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கிடா கறி, எல்லாம் ஆட்டுக்கறி அப்படின்றதுனால நம்ம இது போல் ஓப்பன் கடாயிலே வச்சு சமைச்சிடலாம். கொஞ்சம் ஹார்டான முத்தின கறி வாங்கிட்டு வந்தீங்கன்னா குக்கரில் வச்சு நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைச்சிக்கோங்க. கறி வதங்கும் போதே பார்த்திங்கன்னா அம்மா உப்பு போட்டு தாங்க வதக்குறாங்க. கூடவே கொத்தமல்லியும் சேர்த்துக்கினாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் லீவில் என்ன பண்ணுறாங்கன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இப்படி தான் எங்களுடைய வீட்டு குட்டீஸை லீவ் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. டிவி பார்க்குறது, சண்டை போடுறது, அது போலே தாங்க இருக்கிறாங்க. கறி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சூப்பராக வதங்கி வந்துகிட்டே இருக்குது. எண்ணெயிலே நல்லா இது போல் வதக்கி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு கறி இருக்குங்க. நம்ம குழம்பு மாதிரி செய்கிறதுனால காரம் அந்தளவுக்கு சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பவுமே காரம் கம்மியாக தாங்க செய்வோம். ஏன்னா குட்டீஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால அப்போ தான் காரம் கம்மியாக இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. இப்போது கறியில் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனைலாம் போய் கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாறி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, தேங்காய், தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. குழம்புல தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தளன்னு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்குனா சூப்பர் டேஸ்டியான ஆட்டுக்கறி குழம்பு ரெடிங்க. அடுத்ததாக வாங்க ரத்த பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுவும் சிம்பிளாக செஞ்சிடலாங்க. அதுக்கு கடாய் வச்சுக்கிறேங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயம் 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ரத்த பொரியலுக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் தாங்க காரம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துருக்கோம். கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி
எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வந்தால் தான் பார்த்திங்கன்னா ரத்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி பாருங்கள் ரத்த பொரியல் கூடவே பார்த்திங்கன்னா போட்டியும் தாங்க சேர்த்து செய்ய போகிறோம். போட்டியும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, ப்ரௌன் கலராக பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற போட்டி சேர்த்துக்கலாங்க. ஆட்டு ரத்தத்தோட இது போல் ஆட்டோட குடலுங்க, அதுதான் போட்டின்னு சொல்லுவோம். அதை போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இது போல் தாங்க நாங்கள் செய்வோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெலாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். உங்களுக்கு தேவையானதை சேர்த்துக்கோங்க. கறி பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாட்டு போட்டின்றதுனால சூப்பராகவே வெந்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் வேக வச்சுட்டு கூட சேர்த்து செய்யலாங்க. இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ஆட்டு ரத்தம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இறக்குனா ஆட்டு ரத்தம் ரெடிங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆட்டு ரத்தத்தை வேக வச்சுட்டு கட்டமாக கட் பண்ணி அதுவும் போட்டு செய்வாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இது போல் நல்லா கரைச்சிட்டு செய்யும்போது தான் பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக ரத்தம் இருக்கிறதுனால குட்டீஸு விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஒரு கரண்டி அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்து தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளாகவே செஞ்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனா சூப்பரான ஆட்டு ரத்த பொரியல் வந்து ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வாங்க எல்லாரோடைய ஆல் டைம் ஃபேவரட் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. மட்டன் பிரியாணி. அதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பர்த்தனில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. பிரியாணியில் நெய் சேர்த்து செய்யும்போது அந்த ஒரு மனமே வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி ஸ்பைசல், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, அது போல் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம், 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி, 2 கிலோ கறி வச்சு 2 கிலோ அரிசி வச்சு செய்ய போகிறோங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். பிரியாணி இலை பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க சேர்த்துக்கிறேன். ஏன்னா எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது ஒரு சில டைமில் கரிஞ்சு போயிடும். அதனால பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது போல் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஆட்டுடைய கொழுப்பு இருக்குல்ல, அதுவும் பார்த்திங்கன்னா இதிலே சேர்த்து வதக்கிட்டு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணிக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரே வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எண்ணெயிலே தாங்க சேர்க்குவோம். ஒரு சிலர் டம் போடும்போதும் சேர்த்து செய்வாங்க. எண்ணெயிலே சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ப்ரௌன் கலராக வதங்கின வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின மசாலா தாங்க. ஒரு பேக்கெட் அளவுக்கு மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் பார்த்திங்கன்னா இதுவே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஹோல் ஸ்பைசஸ்லேயும் காரம் இருக்கும். அதனால் குட்டி சாப்பிட்றதுனால காரம் கம்மியாகவே தான் சேர்த்துக்க போகிறோம். 4 பீஸ் அளவுக்கு மட்டும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிளகாயில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் வதங்கணுங்க. அதுக்கப்புறமா சின்ன குட்டி பேக்கெட்டில் தயிர் வரும்ல, 10 ரூபா பேக்கெட் தயிர், அது பார்த்திங்கன்னா 1 பேக்கெட் அளவுக்கு சேர்த்துக்குறோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். கேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி கட் பண்ணியிருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்து இருக்கணுங்க. நல்லா பழுத்து இருக்கிற தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கும் போது தான் தக்காளி வந்து சீக்கிரமாக குழைவாக வதங்கிட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுக்கப்புறமா ஒரு பெரிய லெமன் சேர்த்துக்கலாங்க. லெமன் கட் பண்ணிவிட்டு அதோடைய சீடெல்லாம் இல்லாமல் இது போல் ஜூஸ் மட்டும் எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த புளிப்பே பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தாலே சப்புன்னு இருக்கும்.
இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கறி சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு கறிங்க. நம்ம பார்த்திங்கன்னா கறி வாங்கும்போது எல்லா ஆட்டு கறி தாங்க வாங்குவோம். அதனால பார்த்திங்கன்னா இது போல் நான் இது ஃப்ரெஷ்ஷாக இதிலே சேர்த்து செஞ்சிடுறாங்க. கொஞ்சம் நீங்கள் முத்துன ஆடாக பார்த்து வாங்கினீங்கன்னா குக்கரில் வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் வந்ததுக்கப்புறமா எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். எப்போயாவது ஒரு வாட்டி தாங்க சாப்பிட்றோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறமா நம்ம அரிசியை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நாம் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தாங்க எடுத்துருக்கோம். அதுக்கும் பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 கப் அரிசி எடுத்துருக்கேன், அது 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து செஞ்சால் தான் பார்த்திங்கன்னா அரிசியும் நல்லா வெந்துட்டு குலைவாகவும் போகாது, நல்லா வந்து உதிரி உதிரியாக ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அரிசியும் பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வெந்து வரும். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு சலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். கறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் வேகணுங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கரெக்டாக அளந்து சேர்த்துட்டோங்க. அரிசி ஊற வச்சுருக்கும் போது கொஞ்சம் தண்ணி அதிலே சேர்த்துட்டிங்கன்னா அரிசி வந்து டக்குன்னு சீரக சம்பா அரிசி குழஞ்சிடுங்க. அதனால் தண்ணியெல்லாம் இல்லாமல் சாதம் வடிக்கிற மாதிரி அரிசியை நல்லா வடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பிரியாணி வந்து குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக, அதுவும் இல்லாமல் அரிசி வேகாமலும் போகாதுங்க, குச்சாக ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டிங்கனாலையும் அரிசி வந்து உடஞ்சி போயிடும். இது போல் ஓரங்கள்லேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள் மேலே எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு, இப்போயும் கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிடுங்க. நல்ல ஒரு மணமான டேஸ்டியான பிரியாணி நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு குட்டீஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் ஹாப்பி ஆகிடுவாங்க, நம்மளும் ஹாப்பி ஆகிடுவோம். இந்த லீவ் நாளில் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு இது போல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாங்க. கடையிலலாம் எதுவும் வாங்கி கொடுக்காதீங்க. இப்போ பாருங்கள் சூப்பர் டேஸ்டியான பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி வந்து ரெடிங்க. வாங்க சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பர் டேஸ்டியான சீரக சம்பால அரிசியில் செஞ்ச மட்டன் பிரியாணி ரெடி. அடுத்ததாக வாங்க ஆட்டுக்கறி வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டுங்க. சூடானதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணுங்க. இந்த வறுவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கம்மியாக சேர்த்து செய்யும்போது வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கறி சேர்த்துக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு கறி இருக்குங்க. கறி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கறி வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எப்பயுமே இது போல் ஓப்பன் பாட்டில் தாங்க வச்சு செய்வேன். இப்போது மூடி வச்சுக்கலாம். கறி பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வந்து வேகட்டுங்க. நம்ம பாருங்கள் தண்ணியே சேர்க்கலை, கறியிலேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா கறி வந்து சூப்பராக வந்து வெந்துருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சோம் அப்படின்னா கறி நல்லா சூப்பர் சாஃப்டாக வெந்துருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பார்த்தோம், இதெல்லாம் ட்ரை ஆகி நல்லா வந்து வதங்கணும்.
இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எண்ணெய்லாம் பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாங்க. டேஸ்ட் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலாலாம் சேர்த்துக்க போகிறதில்ல. வெறும் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் மட்டும்தாங்க சேர்த்து செய்ய போகிறோம். மிளகாய் தூள் வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போய் வதங்கட்டுங்க. மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு எடுத்தால் ரொம்பவே டேஸ்டியான ஆட்டுக்கறி வறுவல் வந்து ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஆட்டுக்கறி வறுவல் ரெடிங்க. வாங்க சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வாங்க ஆட்டுக்குடல் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா வதங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்குடலுங்க, அதுதான் போட்டிங்கன்னு சொல்லுவோம், அதை வந்து சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்போவே வெட்டி வாங்கிட்டு வந்ததுங்க இது. இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி வச்சுட்டு அதில் போட்டு எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா அப்படியே கூட நம்ம கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கின்னு வரலாங்க. நம்மளே கூட க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சிம்பிள் தாங்க. இதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா கூடலாம் வச்சு சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்து எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் இருக்கிற பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாட்டு போட்டி அப்படின்றதுனால இது போல் ஓப்பன் பாட்டிலே வச்சு செஞ்சுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களும் இதே ஸ்டெப்பை குக்கரில் செஞ்சுட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வேக வச்சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆகிடுங்க. மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இந்த பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் சூப்பராக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துட்டு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கினா இதுவும் வந்து ரெடி ஆகிடுங்க. குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வந்து கொதிக்கணுங்க. கொதிச்சா தான் பச்சை வாசனைலாம் போய் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனா ரொம்பவே டேஸ்டியான ஆட்டுக்குடல் கிரேவி வந்து ரெடி ஆயிருங்க. ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். இட்லி தோசை சப்பாத்தி பூரி களி கூடலாம் வச்சு சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு ஹெவியாக சமைச்சிட்டு பார்த்திங்கன்னா ரசம் செய்யணும்னா எப்படி, ரசமும் பார்த்திங்கன்னா வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்ட்டும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.